ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சுசியம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் நல்லா வெந்து வரணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வெல்லம் சேர்த்து மறுபடியும் நம்ம மசிச்சு திக்காக்கணும், உருண்டை பிடிக்கிற மாதிரி. இது கூடயே சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து இது நல்லா வேக வச்சு குழைய வைக்கணும். ஏற்கனவே வெந்தது தான், இது நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் இதுலேயே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் இடித்து வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது, நல்லா திக்காகிட்டு வருது. வெல்லமும் நம்ம போட்ட வெல்லமும் கரைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா இது குழஞ்சி வரும். வேகட்டும். நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து உருண்டை உருண்டையாக பிடிச்சிடலாம். லட்டு பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரிக்கு உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி பிடிச்சி வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. உங்களுக்கு பருப்பு வேகலைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒரு அடி அடிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிடிச்சிக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு லட்டு மாதிரி. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக போதும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பஜ்ஜி மாவு கரைப்பேன் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, இல்லாட்டி இந்த உருண்டையெல்லாம் ஒட்டாமல் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு. பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா காய்ச்சோன்னே இதை இந்த உருண்டையை இந்த மாவில் போட்டு எடுத்து இதில் போடணும். காஞ்சிருச்சு. இப்போ போட்டு எடுத்துடலாம். இந்த உருண்டையை இதில் போட்டு நல்லா இதில் கோட் பண்ணிடுங்க. இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ மாவில் டிக் பண்ணதை எடுத்துடலாம். பாருங்க, எண்ணெயில் போட்டாச்சு. மொத்தமாக போடாதீங்க, கேப் வேணும், இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுசி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூல் விட்டு ஈவினிங் குட்டீஸ்க்கெலாம் வந்தால் மழை நேரத்தில் இதை சுட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.